தினமும் பயன்படுத்துகிற ஒவ்வொரு பொருளுக்கு பின்னாடியும் யாரோ ஒருத்தருடைய உழைப்பும் வேர்வையும் இருக்க தான் செய்யுது. இந்த வேகமான, விரைவான, அதுவும் சென்னை மாதிரி போக்குவரத்து அதிகமான இடத்துல ஒரு பொருளுக்கு பின்னாடி இருக்கிற உழைப்பை பற்றி தெரிஞ்சுக்க நேரம் இருக்கா? இல்லைன்னு சொல்லுவீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறேன். இந்த ஒயர் கூடை பற்றி தெரியுமா? ஒரு காலத்தில் கட்டப்பைகளுக்கு முன்னாடி ஆதிக்கம் செலுத்தினது. இப்போது வீட்டு மாடியில் பரன்களில் தூசி படிஞ்சு கிடக்கிறது. பாரம்பரிய பொருட்கள். இல்லை, இப்போ இருக்கிற தலைமுறைக்கு புரிய மாதிரி சொல்லணும்னா ஏஸ்தட்டிக் திங்ஸ். எஸ், இன்று எல்லா பழமைக்கும் ஒட்டப்படும் ஸ்டிக்கர் பெயர் தான் ஏஸ்தட்டிக். அந்த மாதிரி நாம் சாதாரண நினச்சி கடந்து போகிற ஒயர் கூடைகள் இன்று உலகம் முழுக்க பறக்கின்றன. பெரிய ஸ்டார்ட் அப்பாக இல்லாமல் கொஞ்சமாக ஆட்களை வச்சு அவர்கள் வாழ்க்கையை மாற்றும் வேலை சத்தமே இல்லாமல் சென்னை திருவான்மியூரில் நடந்துகிட்ருக்கு. வணக்கம், என்னோட பேர் மிருனாளினி. நான் வயர்கடை அப்படிங்கிற ஒரு ஸ்டார்ட் அப் நடத்திட்டு இருக்கேன். நாங்கள் வந்து இந்த ட்ரெடிஷ்னலாக அந்த காலத்துலேருந்து ரொம்ப வருஷமாக தமிழ்நாட்டில் வயர் கூடைகள் பின்னிட்டு தான் இருக்கோம். இது வந்து நாங்கள் ஒரு 1.5 வருஷமாக நடத்திட்டு இருக்கோம். எல்லா டைப்ஸ் ஆஃப் வீவ்ஸில் கூட பேஸ்கெட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் எங்களுடைய யூனிட் பார்த்தீங்கன்னா கடலூரில் ஒன்று இருக்குது. அங்கே புஷ்பாக்கா அப்படிங்கிறவங்க வந்து எங்கள் வீட்டுக்கு ரொம்ப வருஷமாக தெரிஞ்சவங்க. வீட்டில் என்னோட அம்மா இறந்ததுக்கப்புறம் அவங்க வந்து கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி வந்து நான் கூட பண்ணியிருக்கேம்மா, வாங்கிக்கிறீங்களான்னு. எப்பயுமே யூஸ் பண்ணிட்டு இருந்தது தான். அண்ட் எனக்கு அதோட வேல்யூ தெரியும், எவ்வளோ நல்லா இருக்கும், ரொம்ப நாள் உழைக்குங்கிறது தெரியும். அது தெரிஞ்சதுனால சரி இதை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் பேஜ் மாதிரி ஆரம்பித்தேன். இது நடந்து ஒரு 1.5 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 750 கூடைகள் விற்றுருப்போம் ஆன்லைன். இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேயே வந்து செஷயர் ஹோம் அப்படிங்கிற இடத்துலையும் சேர்த்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே நம்ம கிட்ட யூனிட்ல ஒரு 5 பீப்புள் இருக்காங்க. 5 லேடிஸ் இருக்காங்க. ஏற்கனவே கூடைகள் பின்ன தெரிஞ்சவங்க தான். இவங்க ஆல்ரெடியும் பண்ணிட்டு இருக்காங்க. லாண்ட்ரி பேஸ்கெட்டு, பெரிய பிக் ஷாப்பர் பேக் மாதிரி, காய்கறி பைகள் மாதிரி கூட பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதோட சேர்த்து நான் என்னோட பிஸ்னஸுக்குன்னு ஒரு சில ஸ்டைல்ஸ் இவங்க பண்ணி தராங்க. நம்ம கொண்டு வந்து ஷேப், சைஸ், என்ன கலர்னு சொல்லிட்டோம்னா அதே மாதிரி பின்னி கொடுத்துருவாங்க. அவங்க கூட பின்னுறாங்கன்னு கூட சொல்ல முடியாது. ஒரு பட்டை நெசவுற மாதிரி இருந்துச்சு. நுட்பமாக அந்த கூடையை மேலையும் கிளியமாக இழுத்து அது கடைசியாக அவங்க ஃபினிஷிங்கு கொண்டு வரும்போது அந்த கூடையை பார்க்கும்போது செம்ம அழகு. இது வந்து நம்மளோட சிக்னேச்சர், எங்களுக்குன்னு இருக்கிற ரொம்ப ஒரு புதுமையான ஒரு ஸ்டைல் ஒன்று. நம்ம ஊர்ல ரொம்ப நாளா இருக்கிறது தான் டேப்பு கூடன்னு சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ள டேப்பு வச்சு பின்னிட்டு அதுக்கு மேல நீட்ட வாக்குல வயரை வச்சு பின்னுவாங்க. இந்த மாதிரி ஃபிளாட் பேஸ் இருக்கும். இப்படி வச்சிங்கன்னா அழகா உட்காரும். நம்மளோட ஸ்பெஷாலிட்டி வந்து பாக்கெட் வச்சு கூட பண்ணியிருப்போம். நிறைய இடத்துல பார்த்துருக்க மாட்டீங்க. கூடையிலேயே உள்ளுக்குள்ள பாக்கெட் பின்னிருக்காங்க. இதெல்லாம் நம்மளுடைய புது ஸ்பெஷாலிட்டி. பாக்ஸ் மாதிரி பண்ணி அதுல இந்த மாதிரி மூடி வச்சு கைப்பிடி துணியில பண்ணியிருக்கு. இது கல்யாணம், வீட்டில் ஏதாவது ஒரு ஈவெண்ட், இதுல நீங்க உங்களோட தாம்பூல் ஐட்டம்லாம் போட்டு கொடுக்கறதுக்காக பண்ணின ஒரு மாடல். இது ஒரு கஸ்டமர் 150 பேக்ஸ் எங்க கிட்ட ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதுதான் இங்க இருக்கிற யூனிட்லயும் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸிபிஷன்ஸ் எடுத்துட்டு போகும்பொழுது நம்ம இதுக்குன்னு ஒரு வேலை கண்டிப்பா இருக்கு. நம்ம இதோடைய வேலை சொல்லும்பொழுது நிறைய இடத்துல வந்து அது ஒரு பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு அதுக்கு ஃபீட்பேக் இருக்கு. கூட தானே, என்ன இவ்வளவு வேலை சொல்றீங்க அப்படின்ட்டு. இதுல விஷயம் என்னன்னா, இந்த ஒரு கூடைய இந்த சைஸுக்கு ஒரு கூடை பின்றாங்க, இவ்வளவு நீட்டமா கைப்பிடி வச்சு பின்றாங்கன்னா அவங்களுக்கு அட்லீஸ்ட் 2-3 நாள் ஆகும். அந்த 3 நாளைக்கு ஆன கூலி கண்டிப்பா கொடுக்கணும். அண்ட் இது வந்து ஃபேர் வேஜ் அப்படின்னு சொல்றோம். ஃபேர் வேஜ்னா அன்னைக்கு அவங்க இது வந்து ஒரு ஃபேக்டரியில ஒரு ஸ்வெட் ஷாப்ல பண்ற விஷயம் கிடையாது. ஓகே, ஒரு நாளைக்கு இவ்வளோ 100 பீஸ் பண்ணுங்க, அந்த மாதிரி பண்ண முடியாது. ஒரு பீஸையும் ஒரு ஹியூமன், ஒருத்தங்க கையில பின்றாங்க, அதுக்கான ஊதியம் கொடுத்தாகணும். அந்த ஊதியம் நம்ம கொடுக்கும்பொழுது நான் வந்து அவங்க கிட்ட நெகோசியேஷன் கிடையாது. இல்ல இவ்வளோ இந்த வேலை தான் கொடுப்பேன் கிடையாது. இவங்க என்ன ரேட் சொல்றாங்களோ அந்த ரேட் தான் அவங்களுக்கு கொடுக்குறோம். ஒரு 4 பேர் வந்து உடல் ஊனமுற்றவங்க இருக்காங்க. அவங்களோட என்டையர் அந்த ஹோமுக்கே எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்றாங்க. அது இங்க இருக்கிறவங்க இதுல சேர்த்து வச்ச காசுனால சிலர் போய் கோல்டு வாங்கியிருக்காங்க. நம்ம கிட்ட போடுற இன்னொரு அக்கா பாத்தீங்கன்னா இதுக்காக காசு சேர்த்து அவங்க குழந்தையுடைய ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறாங்க. அக்கா கொஞ்சம் பேசுறீங்களா என நாம் கேட்டபோது, இத்தனை காலமும் தாங்கள் செய்யும் கூடையின் வாயிலாக இந்த உலகத்தின் முன் பேசியவர்கள் ஊடகத்தின் முன் பேச மறுத்ததிலிருந்த வெட்கமும் கூட அழகாகத்தான் இருந்தது. எனக்கு வந்து இதை நான் கற்றுக்கினதுனால என்னுடைய குடும்ப சூழ்நிலைக்கு எவ்வளோ எனக்கு தேவைப்படுதோ அந்த அளவு இந்த ஒர்க்கிங்கை முடித்து அந்த அளவுக்கு அந்த பொருளாதாரத்தை நான் ஈடுகட்டிக்குவேன். என்னுடைய பொருளுக்கு
நான் வேலை செய்யறதுக்கு அங்கீகாரமும் கிடைக்குது. என்னுடைய பொருள் விசிட்டிங் கார்டு போட்டு வேணும்ன்ட்டு எல்லாம் அங்கீகாரம் கொடுத்து கேட்கும் போது அதுக்குண்டான வேலையை நான் தரவா செய்கிறேன். நாம் இன்னைக்கு நிறைய பொருள் பயன்படுத்துகிறோம், அதோட தேவையும் அதிகரிக்குது. ஆனால் அந்த பொருளுக்கு செஞ்சவங்களை எப்படி ஞாபகப்படுத்துறது? அது ஒயர் கூட சரியான விதத்தில் கையாண்டிருக்காங்க. யாரெல்லாம் கூட செய்கிறாங்களோ அந்த கூடைக்குள்ளே அவங்க ஃபோட்டோ போட்டே ஒரு சின்ன விசிட்டிங் கார்டு அடிச்சிருக்காங்க. இது அவங்க உழைப்புக்கு கிடைக்கும் சரியான அங்கீகாரமாக பார்க்கலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாமே திறமை இருக்குது, தயாரிக்கிறாங்க. ஆனால் மார்க்கெட்டிங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சாக எங்களுக்கு வந்து தோண ஆரம்பிச்சது. இப்போ ஒரு 15 இப்போ நமக்கு சுனாமி வந்து ஒரு 20 வருடங்கள் ஆயிடுச்சு. அந்த 20 வருட காலங்களில் அவங்க தன்னை நல்லாவே ட்ரெயின் பண்ணி நல்லா டெவலப் பண்ணிக்கிட்டாங்க. பல்வேறு வகையிலான ஒரு கோடைகளை வந்து அவங்களே கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. யூடியூப்ல போயிட்டு வெப் ப்ரௌஸ் பண்ணி அந்த பிள்ளைங்களே வெவ்வேறு வகையான மாடல்களை வந்து அவங்களே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்து அதன் அடிப்படையில் இந்த கூடையை போட ஆரம்பிக்கிறாங்க. போட ஆரம்பிச்சு மார்க்கெட்டிங் எங்களுக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல வரக்கூடிய வெளிநபர்களுக்காக மட்டும்தான் இது வாங்கக்கூடிய இடமா நமக்கு வந்து அமைஞ்சது. பட் இப்போ நமக்கு வந்து இந்த வயர் கடை அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் பிராண்ட் பண்ணி இதை வந்து எல்லா இடத்துக்கும் போகணும். இந்த வயர் கடைங்கிறது ஒன்லி டீலருக்கு கொடுக்குறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் அதை யாரு ஆரம்பத்தில் எங்க இருந்து எப்படி தயாரிக்கிறாங்க ஒரு விஷயத்தை அவங்க வந்து எங்களுக்கு போயிட்டு எடுத்து கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு இப்போ போதிய ஆர்டர்ஸ் கிடைக்குது, போதிய வருமானம் அவங்களுக்கு கிடைக்குது. அந்த வருமானம் மூலியமாக அவங்களும் சமுதாயத்தில் தன்னை ஒரு மதிப்புக்குரிய ஆளாக உருவாக்கி அவங்களும் ஒரு செயல்படுத்துறதுக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாய்ப்பு வந்து அவங்களுக்கு ரொம்ப பெருசாவே இருக்குது. பெண்களுடைய முன்னேற்றத்தில் கைத்தொழில்களின் பங்கு மிகப்பெரியது. குடும்பத்துக்காக, பிள்ளைங்களுடைய கல்வி செலவுக்காக, மகள்களின் திருமணத்திற்காக வீட்டிலிருந்தே தனக்கு தெரிந்த தொழிலை செய்து குடும்பத்தை நகர்த்தி கொண்டிருக்கும் இல்லத்தரசிகள் இங்கு ஏராளமானவர்கள். ஏதோ ஒரு கிராமத்தில் பீடி சுத்துற ஒரு அம்மாவும், சென்னை திருவான்மியூர் செஷைர் ஹோமில் கூட பின்ற அந்த அக்காக்களுக்கும் இருப்பது அசைக்க முடியாத வைராக்கியம்.